இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ரூத் 3வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். வாழ்க்கையிலே பல காரியத்தை நீங்கள் இழந்து அங்கலாய்த்து தேவ சமூகத்திலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய இருதயத்தை தேற்றுகிற, உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் அறிகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் செய்ய போகிறார். இதுவரை மனிதன் உங்களுக்கு செய்யாமல் இருந்த காரியங்கள், இதுவரை மனிதனால் செய்ய முடியாத அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். ஆண்டவரை நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற, அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வேண்டியதை செய்கிற தகப்பனாயிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் இன்றைக்கு உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய விருப்பங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் அவர் நிறைவேற்றி தருவதற்கு வல்லமை உள்ள தகப்பனாயிருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து போன ரூத் தேவனை நம்பி வந்த பொழுது ஆண்டவர் அவளை கைவிடவே இல்லை. அவளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் திட்ட வைத்தாரோ அதை எல்லாம் உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தார். நீ பயப்படாத, எதை குறிச்சும் நீ பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் செய்வேன். மனிதன் இதுவரை உனக்கு செய்யாதத, உன்னால நீ செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளையே, பல தேவையோடு கூட நீங்கள் இருக்கலாம், பல எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்கள் இருக்கலாம், பல நாள் காத்திருந்து நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் செய்ய போறார். நீங்க பயப்படாதீங்க. ஐயோ, இதை குறித்து நான் என்ன செய்வேன், அதை குறித்து நான் என்ன செய்வேன், பல அங்கலாய்ப்புகள், பல கேள்விகள், பல குழப்பங்கள், பல காரியங்கள், நீங்கள் சிந்திக்கத்தக்க பல காரியங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர் செய்வார். வேலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வேண்டியதை தருவார். பணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் தருவார். எந்தெந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா, அதை கர்த்தர் உங்களுக்கு செய்வாரு. உங்களை கைவிட மாட்டாரு, உங்களை மறக்க மாட்டாரு, உங்களை விட்டு தூரம் போக மாட்டாரு. உங்க கூடவே இருந்து உங்களை தேற்றி, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களை அகற்றி, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு உங்களை ஆசீர்வதிப்பாரு. பயப்படாதீங்க, இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. உங்களுக்கு வேண்டியதை செய்கிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் வேண்டியதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், இதுவரை மனிதன் செய்யாத அத்தனை காரியங்களையும் உடைய பிள்ளைகளுக்காக செய்து முடிக்கிற தகப்பன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்டவரே மக்கு தோத்திரம், இயலாமையில் இருக்கலாம், முடியாத ஆண்டவரே நிலைமையில நின்று கொண்டிருக்கலாம். உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதை செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து, வார்த்தையினால் அவர்கள் இருதயத்தை பலப்படுத்தி அவங்களுக்கு கிருபை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் வேண்டியதை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.